8ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 பாடறிந்து ஒழுகுதல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும். நிறை நம்மை டேஸை பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. முறை ப்ளஸ் எனப்படுவது சேர்த்து எழுத கிடைப்பது முறை எனப்படுவது. பொறுத்துக. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல், நோன்றல்னா பொறுத்தல், பொறைனா பொறுமை, கிளைனா உறவினர், கிளைனானது உறவினர், அளந்தவர்னா வறியவர், போற்றார் அப்படின்னா பகைவர், போற்றார்னா பகைவர், பேதையர்னா அறிவற்றவர், மர அமை, மர அமை அப்படின்னா மறுக்காமை, பொறைனா பொறுமை, அதாவது மர அமைனா மறுக்காமை, பொறைனா பொறுமை. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர் உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இந்த பாடலில் எழுதினது நல்லாத்துனார். புத்தியை தீட்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார்னா அகம்பாவம். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது கோயில் ப்ளஸ் அப்பா. கோயிலப்பாவை எப்படி பிரித்து எழுதலாம்னா கோயில் ப்ளஸ் அப்பா. பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். பகைவன் ப்ளஸ் என்றாலும் வந்து பகைவன் என்றாலும். அடுத்து பல்துறை கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து இளமை. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது, தொழிலில். பொறுத்துக. இயற்கை ஓவியம் வந்து 10 பாட்டு. இயற்கைனா என்னது 10 இருக்கணும், 10 பாட்டு. இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி. இயற்கை தவம்னா என்னது சிந்தாமணி. தவம் பண்ணனா எந்த சவுண்டு மணி சவுண்டு எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படி மாதிரி வச்சுக்கலாம். இயற்கை தவம் வந்து சிந்தாமணி. இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை பற்றி பேசுகிறது என்னது பெரிய புராணம். அப்போ இயற்கை அன்பு பெரிய புராணம். நிரப்புக பார்க்கலாம். உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாது டேஸ் என்னும் அறிவுக்கலை, அறிவியல் என்னும் அறிவுக்கலை. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிற்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாவது டேஸ் இன்பம், காவிய இன்பம். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாதது எதுனா காவிய இன்பம். அடுத்து ஆன்ற குடிப்பிறத்தல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இத்தொடரில் வினைமுற்று மேய்ந்தது. பின் வருவனொற்றில் இறந்த காலை வினைமுற்று படித்தான். பின் வருவனொற்றில் ஏவல் வினைமுற்று ஓடு. இல்லை பார்ப்போம். பின்வரும் தொடர்புரிய இடங்களில் நிறுத்தல் குறிகளை இடுக. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இப்போ திருக்குறளை பற்றி என்னென்ன இருக்குது திருக்குறளில்? அறம் பொருள் இன்பம் இருக்கா? அப்போ எல்லாத்துக்கும் கமா படணும். அறம் கமா பொருள் கமா இன்பம். இன்பத்துக்கு போட வேண்டியதில்லை, அறத்துக்கும் பொருளுக்கும் லாஸ்ட்டில் முடிய போயில போடணும் அவசியம் இல்லை. என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். தமிழ்மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. இந்த மாதிரி ஒரு எழுவாய் பல பயனில் இருந்தானா செமிகோலன் போடணும். தமிழ்மொழி செம்மையானது செமிகோலன், வலிமையானது, லாஸ்ட்டாக இளமையானதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ வினைமுற்றில் பார்ப்போம். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இப்போ வந்து இதில் என்ன, கபிலன் வந்து தன் தந்தையிடம், அப்போ கபிலன் தன் தந்தையிடத்துக்கு கம்மா போடணும். அது இன்று மாலை விளையாட போகட்டுமா, அப்போ வந்து ஒரு இதை பற்றி கேட்குறாங்க, கொஷின் மார்க் வரணும். அதாவது பர்மிஷன் கேட்குறாங்களா, இன்று மாலை நான் போகணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்போ கொஷின் வரணும். இன்று மாலை விளையாட போகட்டுமா, கொஷின் மார்க்கு.
அதனால் சிங்கிள் கொட்டேட் போட்டு முடிச்சுக்கணும். லாஸ்ட்டில் வந்து இப்போ என்று கேட்டான் புல் ஸ்டாப்பு. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. அப்போ இந்த மாதிரி ஷார்ட் பெயராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து புல் ஸ்டாப் வைக்கணும். புல் ஸ்டாப்புக்கு இது புல் ஸ்டாப் கா வச்சுட்டு எழுதிய பெண்ணின் பெருமை ஒரு ஆதருடைய நூலை பற்றி சொல்லணும்னா அப்போ சிங்கிள் கொட்டேட் கொடுக்கணும். பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது, லாஸ்ட்டாக புல் ஸ்டாப்பு. ஒரு பத்தியை கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் வந்து ஆலங்குடி. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் வந்து இங்கே ஆலங்குடி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது வந்து கல்வி. அறியாமல் போகணும்னா படிக்கணும், கல்வி தேவை. அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் வந்து அதுக்கு என்ன வேணும், அறிவு வேணும். இயற்கை டேஸ் எனப்படுவது பெரிய புராணம், அன்பு. பெரிய புராணம் சொன்னாவே என்னது, இயற்கை அன்பு. ஏட்டுக்கல்வி டேஸ் கல்வி பயில வேண்டும். இயற்கை ஏட்டுக்கல்வியுடன் வந்து என்ன பண்ணணும், இயற்கை கல்வியும் பயில வேண்டும். ஏட்டுக்கல்வியுடன் வந்து என்னது, இயற்கை கல்வியும் பயில வேண்டும். திருவிக்கா எழுதிய நூல்கள் ஒன்று பொதுமை வேட்டல். திருவிக்கா எழுதிய நூல்கள் ஒன்று பொதுமை வேட்டல். திருவிக்கா தமிழ் தென்றல். திருவிக்கா தமிழ் வந்து டேஸ் திருவிக்காம்னா தமிழ் தென்றல் திருவிக்கா. கலைச்சொற்கள் பார்க்கலாம். பஞ்சுவேஷன்னா நிறுத்தல் குறி. டேலண்ட்னா திறமை. டிரான்ஸ்லேட்னா மொழிபெயர்ப்பு. ரெஃபார்ம்னா சீர்திருத்தம்.